ஸோ காய்ஸ், இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் இருக்காங்க இல்லைங்களா, நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் வந்துட்டு இஷ்டத்துக்கு பார்த்துட்டு வந்து அதை இதையும் சொல்கிறானுங்க. லைக் எப்படின்னா, பிளான் பண்ணால் நான் வெயிட் லாஸ் ஆகிடும் அப்படிங்கிறான். நான் ஆல்ரெடி சைக்கிளிங் தான் வரேன், ஸோ எனக்கு வந்து கேலரிஸ் வந்துட்டு அதிகமாக பேர்ன் ஆகுது, ஸோ நான் கேலரிஸ் வந்துட்டு கம்மி பண்ணி சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறான். எதுக்குடா அப்படிலாம் பண்ணுறேன்னு கேட்டால் வெயிட் கம்மி பண்ணணுங்கிறான். சரி, உன் பாடி வெயிட் இப்போ என்னடான்னு கேட்டால் 48ங்கிறான். நிறையா தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, மேஜர் ரீசனே இன்ஸ்டாகிராம் யூடியூப் தான். கேலரிஸ் சர்ப்ளஸுங்கிறான், கேலரிஸ் டிஃபிசிட்டுங்கிறான், நிறையா சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ எதுக்குடா உனக்கு இதெல்லாம்? நல்லா சாப்பிட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ணு, ஒர்க் அவுட் நல்லா ஃபார்மை கற்றுக்கோ, வெயிட் ஹெவியாக போகிறது எப்படின்னு கற்றுக்கோ, ஒரு ப்ராக்ரெஷன் ப்ராப்பராக ட்ராக் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கோ, வெயிட் அதிகமாக யூஸ் பண்ணி ப்ராப்பராக எப்படி வெயிட் ட்ரைனிங் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கோ. இதெல்லாம் விட்டுறானுங்க. இவ்வளோ தான் சாப்பிடுவேன், இவ்வளோ வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவேன், ஒரு நேரம் சாப்பிடவே மாட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்துட்டு அது இதுன்னு பார்த்து அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் பார்த்து ஏகப்பட்ட கன்ஃபியூஷனில் ட்ராப்பே பண்ணிடுறான் ஜிம்மை. ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் ரொம்ப காலேஜோ இல்லை ஒரு 20 ஏஜ் ப்ளஸ் எல்லாம் நான் பேசலை. ஜஸ்ட் ஒரு 14, 15, 16 இயர்ஸ் பசங்க இந்த மாதிரி நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. கண்டுக்காதீங்க, இப்போதைக்கு ஃப்ரீயாக விட்டுருங்க. நான் சொன்ன மாதிரி ப்ராப்பராக வெயிட் ட்ரைனிங் பண்ணுறது எப்படின்னு பழகிக்கோங்க. அதே மாதிரி ஒரு மீல்லையும் வந்துட்டு ப்ராப்பராக ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரியும், ஃபைபர் இருக்கிற மாதிரியும், கார்போஹைட்ரேட் இருக்கிற மாதிரியும், ப்ளஸ் ஃபேட் இருக்கிற மாதிரி. ஃபேட்னாலே இப்போல்லாம் பயந்துக்கிறானுங்க. ஏன்னு கேட்டால் தொப்பை போட்டுரும் அப்படிங்கிறானுங்க, உடம்பு பெருசாயிரும் அப்படிங்கிறானுங்க 15-16 வயசுலேயே. தம்பி, ஃபேட் வந்து குட் ஃபேட் வந்து உடம்புக்கு தேவை. ஃபேட் இல்லைனா ஏகப்பட்ட பல பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு யாரும் சொல்கிறாங்களா இல்லையாங்கிறது தெரியல. ஸோ குட் ஃபேட்டை கன்சியூம் பண்ணுங்கள், ப்ராப்பராக ஜிம் போங்க, வெயிட் ட்ரைனிங் பண்ணுங்கள். நேற்று ஒரு வீடியோ ஒருத்தன் பார்க்குறான், அந்த ரைட்டு இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறான். அடுத்த நாள் ஒரு வீடியோ பார்க்குறான், அந்த ரைட்டை அன்றைக்கி ஃபாலோ பண்ணுறான். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் நடக்குது. பாடிக்கே வந்துட்டு என்ன ப்ராக்ரெஸ்ன்னு தெரியாமல் போயிடுது. கண்டென்ட் போடுறாங்க அப்படின்னா அது எல்லாமே ஒரு காமனான ஒரு இன்ஃபர்மேஷன். அவங்க டே டு டே லைஃப்பில் பண்ணுங்கள், இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறது. பட் அதை நீ வந்து எல்லாமே ட்ரையல் செக் பண்ணி அது உனக்கு ஷூட் ஆகுதா இல்லையாங்கிறத நீ வந்து ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சி அதை உனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்கள். ஓகேவா? ஸோ அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறக்காங்க பிளைண்டாக சொல்ல வேண்டாம். இப்போ நானே வந்து கண்டென்ட் போடுறேன் அப்படின்னா எல்லா கண்டென்ட்டும் எல்லாருக்குமே செட் ஆகுமான்னு கேட்டால் சொல்ல முடியாது. இப்போ நான் இந்த ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லி போடுறேன், இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி போடுறேன். பட் இது எல்லாருக்குமே சூட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகாது. பிளைண்டாக எதையும் நம்ப வேண்டாம். எல்லாமே ட்ரை பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும். ஓகேவா? பை.